டீத் தானே, டிகே ஆனா என்ன, அதான் பெர்மனன்ட் செட் ஆஃப் டீத் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ரொம்பவே லைட்டாக எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க, அடல்ட்ஸ்க்கு அவங்க டீத் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் கிட்ஸுக்கும் அவங்க டீத் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஒரு பெர்மனன்ட் டீத் வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபவுண்டேஷனாக அமைய போகிறது இந்த மில்க் டீத் தான். ஸோ அதில் டிகே வரும்போது அதை லைட்டாக எடுத்துக்காங்க. பிகாஸ் ஒன்ஸ் டிகே ஆகி அந்த டூத் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நியூ டீத் வரதுக்கு மேக்ஸிமம் 6 to 10 years ஆகும். அது வரைக்கும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாதனால நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வரலாம் அண்ட் ஓவரால் ஹெல்த் கூட அது அஃபெக்ட் பண்ணும். நிறைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டெவலப்மெண்ட்டில் இஷ்யூஸ் இருக்கும், ப்ரொனன்சியேஷனில் இஷ்யூஸ் இருக்கும் அண்ட் அதனால அவங்க செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கிட்ட ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கிட் டூத்தில் ஒரு டிகே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட டென்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிங்க. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக